أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுடைய வரத்தான அல்லாஹ் கடமையாக்கிய இம்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே நாம் கூறியிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே கூட்ட தொழுகையினுடைய மகத்துவமும் முக்கியத்துவமும் சமூக பயன்கள் என்கிற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, திருமலை குர்ஆன் சூரத்துல் பக்கராவிலே வஅகீமுஸ் ஸலாத்த, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், வஆத்துஸ் ஸகாத்த, ஜகாத்தை கொடுங்கள், வர்கஊ மஅர் ராகிஈன், ருக்கு செய்பவரோடு இணைத்து சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறார். இந்த வசனம் மிக தெளிவாக இருக்கிறது. ஒரு மூமினான மனிதனை பொறுத்தவரை அவனுக்கு வணக்கமும் முக்கியம், சமூக மக்களோடு இணக்கமும் முக்கியம். இந்த இரண்டை ஒரு சேர செய்யக்கூடிய பாக்கிய பிரிவே இருக்கிறது என்று சொன்னால் அது கூட்டு தொழுகையில் தான் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு ஜகாத்தை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ வணக்கம் வந்து விட்டது. ஜகாத் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டாய தர்மம் இருக்கிறது, அதுவும் நிறைவேற்ற சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுகிறார். மறுபடியும் சொல்லுகிறார், இதை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு ஒரு வழி, இதனோடு உங்களுக்கு ஈடுபாடு, இதிலே உங்களுக்கு தொடர்பு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் தொழுகையை நிலைநாட்டுவதற்கும் ஜகாத்தை கொடுப்பதற்கும் ஒரு கூட்டுறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி செய்தால்தான் தொழுகையை நிலைநாட்ட முடியும், ஜக்காத்தையும் நீங்கள் நிறைவேற்ற முடியும். ஜக்காத் என்பது வசதியுடையவர்களிடம் திரட்டப்படுகிற பணத்தை அதை ஏழைகளிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது, அதன் மூலமாக ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இடைவெளியை குறைப்பது, செல்வம் ஒரே சாராரிடத்திலே குவிந்து விடாமல் அதன் மூலமாக போட்டியும் பொறாமையும் பூசலும் உலகத்திலே அதிகரித்து விடாமல் பொருளாதார ரீதியாக ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இடையிலே ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்காக வேண்டி, கூட்டுறவை உருவாக்குவதற்காக வேண்டி ஜக்காத்தை பொதுவாக வசூல் செய்து அதை வழங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம்கள் ஒரு இடத்துல குவிய வேண்டும். ஏழைகளும் பணக்காரர்களும் சந்தித்துக் கொள்ள வேண்டும். பணக்காரர்களிடத்தில் அந்த பொருளை பெற வேண்டிய பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏழைகள் அடைந்து கொள்ள வேண்டும். ஏழைகள் யார் என்று இனம் கண்டு கொள்ள வேண்டும்.
இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. நம்ம அரசாங்கமா நடத்திட்டு இருக்கிறோம், எல்லா இடத்துலயும் அரசாங்கமா நமக்கு இருக்கும். அப்ப ஏழைகள் பணக்காரர்களே ஒரு ஒரு இணைப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எங்கேதான் சாத்தியப்படும் என்று சொன்னால் பள்ளிவாசல்கள் ஏற்படுத்தப்பட்டு அந்த பள்ளிவாசல்களை கூட்டு தொழுகை நடந்து கொண்டே இருந்தால்தான் ஏழைகளுக்கும் பணக்காரர்களிடத்திலே ஒரு ஒரு இணைப்பு ஏற்படும். எல்லாத்தையும் அல்லாஹ் வசனத்துல கொண்டு வந்துடுறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள், சக்காத்தை கொடுங்கள், தொழுங்கள் சொன்ன இடத்துல ருக்கு செய்பவர்களோடு சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள், தொழுபவர்களோடு சேர்ந்து நீங்களும் தொழுங்கள், அதாவது கூட்டாக தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஜமாத்தாக தொழுங்க அப்படிங்கிற விஷயம் தான் அங்கே வலியுறுத்தப்படுகிறது. புரிஞ்சுங்களா? அப்ப வணக்கமும் வருகிறது, சமூகத்துக்கிடையே இணக்கத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துகிறான் கூட்டு தொழுகையின் மூலமாக, ஜமாத்து தொழுகையின் மூலமாக. இது அல்லாஹ்வுடைய நோக்கம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டுறவை உருவாக்குவதற்காக வேண்டி பல்வேறு விஷயங்கள் மார்க்கத்துடைய கடமைகள் இருக்கின்றன. இந்த சமூகத்தில் நான் தனியாக வாழ்ந்து விட்டு போகிறேன் என்றெல்லாம் யாரும் வாழ முடியாது. முஸ்லீமாக அப்படி வாழ முடியாது, ஈமான் கொண்டவர் அப்படி வாழ முடியாது, இணைந்துதான் வாழ முடியும். அப்படி பல சட்டங்களை அல்லாஹ் வகுத்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே நான் சொன்னது போல சக்காத்துடைய சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்ன பணக்காரர்களிடத்திலிருந்து வசூல் செய்து ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும், பணக்காரர்கள் இனங்காணப்பட வேண்டும், ஏழைகள் இனங்காணப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுறவு இருக்க வேண்டும். சமூகத்துக்கிடையே நாம் அறிமுகமாய் கொண்டே இருக்க வேண்டும். யார் எந்த நிலையில் இருக்கிறார், இவருக்கு என்ன வருமானம், இவருக்கு என்ன தொழில், இவருக்கு என்ன செல்வம் இருக்கிறது, இவர் யார், இவர் கஷ்டப்படுகிறாரா, இவர் தொழில் இல்லாமல் இருக்கிறாரா, இவர் நோயாளியாக இருக்கிறாரா, இவர் குடும்பத்திலே எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறார்களா, கல்விக்கான பணம் தேவைப்படுகிறதா, உண்பதற்கே வழி இல்லாமல் இருக்கிறார்கள் என்கிற எல்லா தகவல்களும் எல்லா டேட்டாஸ் அங்க கலெக்ட் பண்ணப்படும். எங்க பள்ளிவாசல்ல நம்ம ஐவேளை தொழுகை நடைபெற்று கொண்டிருந்தால்தான், ஜமாத்து தொழுகை நடந்துட்டு இருந்தால்தான், எங்க அவர் வரலையா, ஒரு 4 நாள் டெய்லி வர்றவர் ஒருத்தர் வர்றாரு, வரல பஜ்ர் தொழுகைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சகோதரர் 4 நாளாக வரல, தொழுதுட்டு எப்பவும் தொழுகிறவர், எப்பவும் தொழுகாதவர்கள் பிரச்சனை இல்லை, புரிஞ்சுக்கலாம். அவர் படுத்தே கிடப்பா, அவர் காலில் பஜ்ருக்கு வரமாட்டார். அவருக்கு துனியா மட்டும்தான் தேவை, சம்பாத்தியம் மட்டும்தான் தேவை. மற்ற பஜ்ர் தொழுகாயினா தொழுகாட்டி என்னன்னு பற்றி அவரை பத்தி விட்டுருவோம். ஆனா தொழுகையாளிகளை பத்தி சொன்ன அவர் 4 நாளைக்கு வரலைன்னா மற்ற தொழுகையாளி கேட்பாங்க, எங்கப்பா அவரை காணோம், அது சரியில்லை, உடம்பு சரியில்லை, அவருக்கு என்ன பண்ணுது, அவருக்கு காய்ச்சலா இருக்காரு, அவர் என்ன நோயா இருக்காரு, அல்லது வெளியூர் போயிருக்கிறாரு. இந்த விசாரிப்பும் அக்கறையும் எங்க இருக்கிறது? தொழுது கொண்டிருக்கிற போதுதான், ஜமாத்தாக தொழுது கொண்டிருக்கிற போது அந்த விசாரணை எல்லாம் வரும். எப்போ வரமாட்டாரு அவரு, மௌத்தா போனா கூட தெரியாது, சொல்லி போர்டு எழுதி போட்டாலும் தெரியும், மறுநாள் மௌத்தா போயிட்டாரு. ஆனா இப்ப அப்படியா, தொழுகையாளி அப்படியா, ஜமாத்தா தொழுகிற அப்படியே நிலைமை அப்படியா இல்லையே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சகோதரத்தை எப்படி பெல்ட் அமைக்கிறான் பாருங்களேன். அல்லாஹ்வுடைய ஏற்பாடாது. ஒரு உடலுடைய உறுப்புகளை போன்று அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப உடலுடைய உறுப்புகள் ஒன்னை ஒண்ணு சார்ந்து இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. புரிஞ்சுங்களா? எந்த உறுப்பு தனியாகலாம் இயங்கிட முடியாது. இதயத்திலிருந்து தொடங்கி, உயிரிலிருந்து தொடங்கி, உறுப்புகள்ல இருந்து தொடங்கி எல்லாம் ஒரு கனெக்ஷன்ல இருக்குது. கண்ணுக்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்கிறது, காலுக்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்கிறது, உடல் எல்லா உறுப்புகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஒன்று பாதிக்கப்பட்டால் மற்ற எல்லாமே அப்படி ஸ்தம்பிச்சு போய் நின்று போயிடும். அந்த மாதிரிதான் இந்த சமூகம். ஒரு சகோதரன் பாதிக்கப்படுகிற போது, ஒரு சகோதரி பாதிக்கப்படுகிற போது இதை பார்த்து கொண்டு மற்ற சகோதரன் இருக்க முடியாது, மற்ற சகோதரி இருக்க முடியாது. இஸ்லாத்தை பொறுத்தவரை அவன் விசாரித்துத்தான் தீர வேண்டும், அவன் அக்கறை கொண்டுதான் தீர வேண்டும். ஏனென்றால் மார்க்கம் என்றாலே நலம் நாடுதல் தானே. தீன் நசீஹா, மார்க்கம் என்பதை பிறர் மீது நலம் நாடுவது, அக்கறை கொள்வது என்பதற்கு மறுப்பெயர் தான் தீன் என்று சொல்லி நமக்கு இலக்கணம் கற்பிக்கப்பட்ட மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வச்சுங்களா? அதனால சக்காத்து அது கூட்டுறவை உருவாக்குது, ஏழை பணக்காரர்கிற இடைவெளியை குறைச்சி நட்பை உருவாக்குது, சகோதரத்துவத்தை உருவாக்குது. 2வது பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமூகத்துல இந்த கூட்டு தொழுகையின் மூலமாக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நன்மை என்னவென்று சொன்னால், முஸ்லிம் உண்மையான முஸ்லிமையும் முனாஃபிக்கையும் இணங்காணுவதற்கு ஜமாத் ஒரு காரணமா இருக்கு. நாம் தேவாசை முஸ்லிம் யாரு, உண்மையான முஸ்லிம் யாருன்னு சொல்லி இணங்காணுவதே இந்த தொழுகையை வச்சுதான். ஒருத்தர் தொழுகையே வர்றதில்லை,
அவர்கிட்ட கேட்டா என்ன சொல்றாரு? நான் வீட்டிலேயே தொழுதுறேன். இன்னொருத்தர் தொழுக்கே வர்றதில்ல, கேட்டா நான் கடையிலேயே தொழுதுறேங்கிற. அப்போ இது சரியான காரணமா? இது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, தனியா தொழுகிற போது கிடைக்கிற லாபத்தை விட கூட்டாக தொழுகிற போது 27 மடங்கு நன்மை அதிகம் என்று சொல்லி மார்க்கம் சொல்லுது. ஏன்? தனியாக தொழும் போது ஏற்படக்கூடிய சில அமல்கள் மிஸ்ஸிங், கூட்டாக தொழும் போது அந்த அமல் கிடைக்கும். ஒருத்தர் ஒழு செய்யறாருங்க, தொழுக போகணும், பள்ளிவாசலுக்கு போகணும் நிய்யத்தோட கிளம்புறாரு, அந்த நிய்யத்துக்கே கூடி இருக்குது ஒண்ணு. கிளம்பி வர்றாரு, வந்துகிட்டே இருக்கும் போது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை பதிவு செய்யப்படுது. ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படுது. ஒரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பாவத்தை மன்னிக்கிறான். பிறகு பள்ளிவாசலுக்கு வர்றாரு, வந்து இந்த தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசலுடைய காணிக்கை தொழுகிறாரு, முன் சுன்னத்தை தொழுகிறாரு, தொழுது போட்டு தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறாரு. சும்மாதான் உட்கார்ந்து இருக்கிறாரு, பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்து எதிர்பார்த்து பரல் தொழுகைக்காண்டி காத்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்ன நன்மை? தக்பீர் கட்டி கிராத் ஓதிட்டு இருக்கிற நன்மை, ருக்கூல இருக்கிற நன்மை, சஜிதா செய்துட்டு இருக்கிற நன்மை. யாருக்கு? சும்மாதான் உட்கார்ந்து இருக்காருங்க. ஆனால் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து வெயிட் பண்றாரு, இகாமத்து சொல்லப்படணுங்கிறதுக்காக வேண்டி தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் சொன்ன அவர் தொழுகையில் இருப்பதாகவே கருதப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அச்சா, அது மட்டுமல்ல, ஸ்பெஷலா போனஸா ஒரு மனிதன் தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற போது அவருக்காக வேண்டி மலக்குகள் ஸலவாத்து சொல்கிறார்கள். ஸலவாத்துன்னு சொன்னா நம்ம பரவலா அறிஞ்சு வச்சிருக்கிற விஷயம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிற துஆவை மட்டும்தான் ஸலவாத்துன்னு நினைச்சு வச்சிருக்கிறோம். ஆனால் ஸலவாத் என்று சொன்னால் அருள் வேண்டி பிரார்த்தித்தல் அர்த்தம். ரஹமத்து வேண்டி பிரார்த்திக்கிற எல்லா பிரார்த்தனைக்கு பேர் ஸலவாத்து தான். புரிஞ்சுங்களா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹ்வே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ ரஹமத்து செய்வாயாக என்று அர்த்தம் இருக்கு. ஸலவாத் என்று சொன்னாலேயே அருள் வேண்டுவதுன்னு அர்த்தம் தான், ரஹமத்தை வேண்டுவதுன்னு அர்த்தம் தான் அதுக்கு. அதனாலதான் மலாயிக்கத்துமார்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி ரஹமத்தை வேண்டுகிறார்கள். அல்லாஹ் ரஹமத்து செய்கிறான், நீங்களும் ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நபிகள் நாயகத்துக்காக வேண்டி நபிக்காக வேண்டி ஸலவாத்து சொல்லுங்கன்னா ரஹமத்தை வேண்டி துஆ செய்யுங்கள், அருள் வேண்டி பிரார்த்தியுங்கள் அர்த்தம். சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுறான். அப்போ எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்தானம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதரை ஆசீர்வதிக்கிறான். மலக்குமார்கள் என்ன செய்றாங்க? அவர்களுக்காக வேண்டி ரஹமத்தை வேண்டி ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்ட ஸ்தானம் அந்த வார்த்தை தான் ஸலவாத் என்று சொல்லு. ஆனா ஒருத்தர் ஜமாத்துடைய தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்று சொன்னால் மலக்கு அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி என்று பிரார்த்திக்கிறார், இறைவா இவருக்கு மேல் ஸலவாத்தை பொழிவாயாக. யாருக்கு? ஜமாத்து தொழுகைக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு தொழுகை எதிர்பார்த்து காத்திருக்கிறாரே அவருக்காக வேண்டி அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி, அல்லாஹ் மர்ஹம் அலைஹி, அல்லாஹ் மக்ஃபிர் லஹு, இறைவா இவருடைய பாவத்தை மன்னித்து விடு, இவருக்கு ரஹமத்து செய்யி, உன்னுடைய ஸலவாத்தை இவர் மீது பொழி என்று சொல்லி மலக்கு பிரார்த்திக்கிறார் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு! தனியா தொழும்போது இது கிடைக்குமா? ஒருத்தர் வீட்டுல நினைச்சாரு, எந்திரிக்கிறாரு, டபக்கு டபக்குன்னு ஒழு செய்யறாரு, டபக்கு டபக்குன்னு 4 ரக்காத் தொழுகிறாரு, டப்புன்னு எந்திரிச்சு போயிடுறாரு, அவ்வளவுதான். அவருக்கு எட்டுக்கு நன்மை கிடையாது, பாவமன்னிப்பு கிடையாது, ஒவ்வொரு எட்டுக்கு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிற அது கிடையாது. பள்ளிவாசலுக்கு வந்து தஹியத்துல் மஸ்ஜிதுடைய சிறப்பு கிடையாது, பள்ளியை நாடி வந்ததற்காக வேண்டிய ஒரு அந்த நிய்யத்துக்குள்ள கூலி கிடையாது. பிறகு அங்கு எதிர்பார்த்து காத்திருக்கிற நேரம் எல்லாம் மலக்குடைய துஆ கிடைக்காது. புரிச்சுங்களா? அது தொழுகிட்டே சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் தொழுகிட்டே இருக்கக்கூடிய நன்மை கிடையாது. இது அல்லாம இமாமோட அவர் தக்பீர் தஹரீம்ல சேர்ந்து அவர் தொழுகிறார் என்று சொன்ன 27 மடங்கு நன்மையும் கூட கிடைக்குது என்று சொன்னா இதெல்லாம் எங்கங்க தனியா தொழும்போது கிடைக்குமா இது? ஆனா நம்ம சாதாரணமா கடந்து போயிட்டு இருக்கிறோங்க. நான் வீட்டிலேயே தொழுதுடுறேன், நான் என்ன கடையிலேயே தொழுதுறேன். ரசூலுல்லாஹ் சொல்லியே சொல்றாங்க, ஒரு மனிதர் வீட்டில் தொழுவதை விட அவர் கடை தெருவில் தொழுவதை விட 27 மடங்கு அவருக்கு அதிகமாக நன்மை கிடைக்கப்படுகிறது என்று சொல்லி
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் சொன்னால் வேலை இல்லாம என்ன சொல்றாங்க, நான் வீட்டிலே தொழுதுக்கிறேன், நான் கடையிலேயே தொழுதுக்கிறேன். அது ஒண்ணு மட்டும் இல்லைங்க. வீட்டுல தொழுகும் போது அந்த மன கான்சன்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய மன ஓர்மை ஏற்படாது. ஒரு பக்கம் குழந்தை ஓடிக்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் டிவி ஓடிக்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் மனைவி பேசிக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பக்கத்துல காய்கறிக்கார வித்துட்டு போய்கிட்டு இருப்பாரு. இப்படி பலவிதமான பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு தான் வீட்டுல தொழுக வேண்டி வரும். கடத்தரு சொல்லவே வேண்டியது இல்லை. கடையில வந்து ஒருத்தர் தொழுகிறாரு, ஏதாவது கவனத்தில் கொள்ள முடியுமா? அப்போ வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டிருப்பார்கள், சப்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும், பேச்சு சப்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும். யாருமே கொஞ்சம் அமைதியா இருந்து யாருமே சொல்றதுக்கு யாரும் ஒரு நாதியும் இருக்காதுங்க. பள்ளிவாசல் அப்படியா கொஞ்சம் சவுண்டு கூட்டி பாருங்களேன், ஆஃப் பண்றதுக்கு 4 பேர் ரெடியா துப்பாக்கி வச்சு உட்காந்துருப்பாங்க, அப்படின்பாங்க. அப்ப இதெல்லாம் எங்க இருக்காது? மன ஓர்மையெல்லாம் கிடைக்காது. அதையும் சேர்ந்துதான் தொழுகைங்கிறது. தொழுகை என்பது உள்ளச்சத்தையோடு அமைதியோடு. அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், காணிக்கீன்களில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடுங்கள், அமைதியாக அடக்கமாக தொடக்கூடியவராக இருக்குது என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல வேற சொல்றான். இதெல்லாம் எங்க சாத்தியம்? ஜமாத்தாக தொழும் போதான் சாத்தியமே தவிர தனியாக தொழுகிற போது சாத்தியம் இல்லை. அதனாலதான் இந்த இத்தனை அனைத்து விஷயங்களையும் உண்டாக்குவதற்காக வேண்டிய ஜமாத் என்ன செய்யப்பட்டிருக்கு, அது வலியுறுத்தப்பட்டிருக்கு. இப்ப ஜக்காத் மூலமாக இணக்கம் ஏற்பட்டிருக்கிறது, ஜமாத்தின் மூலமாக சமூகத்தினரிலே இணக்கம் ஏற்படுகிறது. அதே மாதிரி ஒவ்வொன்றும் மார்க்கம் விடாது, யாரையும் தனியாலாம் விடாதுங்க. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லி பட்டியல் போட்டு காட்டும். வா அவன் சலான் சொன்னா பதில் சொல்லு, கொஞ்சம் உடம்பு சரியில்லை போய் பார்த்துட்டு வா, புரிஞ்சா அவன் இறந்து போயிட்டானா அவனோட ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்யி, அவன் தும்புனானா அவனுக்கு துவா செய்யறதுக்கு உட்காந்துக்கப்போ. அவன் இவன் தும்புனதுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவர் தும்புறாரா, அவரை தும்பிட்டு அதே சொல்றா, இவரு நமக்கெல்லாம் துவா செய்யணுமா? எத்தனை இந்த இணக்கத்தை உருவாக்குறது, சகோதரத்துவத்தை உருவாக்குறதுக்காண்டி எத்தனை முயற்சி இந்த மார்க்கத்துல செய்யப்பட்டிருக்கிறது பாருங்களேன். பெருநாள் தொழுகையா மகிழ்ச்சி கொண்டாடுறோம, தனித்தனியா குடும்பமா சந்தோஷத்தை கொண்டாடுங்கன்னு சொல்லல. ஈதுல் ஃபித்ரா அதுக்கு சில வழிமுறைகள் என்ன செய்யுது, நோன்பு வச்சுட்டு சதகத்துல் ஃபித்ரா கொண்டே கொடுப்போம், தேடி போய் ஏழைகளை கொண்டே கொடு. ஈதுல் அல்ஹாவா இறைச்சி அறுத்த இந்த குர்பானியை கறி அறுத்த இறைச்சியை கொண்டு போய் பங்கிட்டு சகோதரன் கொண்டே கொடுத்துட்டு வாப்போ. இப்படி என்ன செய்யுது, அவன் அரவணைக்காம அவனுக்கு விட்டெல்லாம் இந்த மார்க்கத்துல பிரிஞ்செல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு வந்து இஸ்லாத்தை தவிர வேற எங்கேயுமே கிடையாதுங்க. அந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்காக வேண்டியதான் ஜமாத் என்று சொல்லக்கூடிய சிஸ்டம். சலாத்துல் ஜமா என்று சொன்னால் கூட்டு தொழுகை என்று சொன்னால் இப்படித்தான் கூட்டு தொழுகை. இதன் மூலமாக என்ன செய்யுது, பல விஷயங்கள் நமக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இபாதத் என்று சொன்ன அந்த கூட்டு தொழுகை, பள்ளிவாசல்ல வந்து தொழுகிற விஷயம் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நீங்கள கேட்ட செய்திதான் நினைவூட்டுகிறேன். அவர் சொல்றாரு, கண் தெரியாத ஒரு நபித்தோழர் வர்றாரு. அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, கண் எனக்கு தெரியறதில்லை, இருட்டுல நடந்த வேண்டியதா இருக்குது, புழு பூச்சி எல்லாம் இருக்குது, விஷ ஜந்துக்கள்லாம் இருக்குது, நான் இருட்டுக்குள்ள நடந்த வேண்டியதா இருக்குது, எனக்கு ஒரு அனுமதி கொடுங்களேன், சலுகை கொடுங்களேன்னு கேட்கிறாரு. இந்த கேள்வியிலேயே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதா இல்லையா? உங்களுக்கு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எப்ப சலுகை கேட்பாங்க? கடமையா இருந்த சுண்ணத்தாண்ட சலுகை இருக்கா? சுண்ணத்தாக இருந்தா சலுகை கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. விரும்பினா செய்யலாம், விரும்பாட்டி செய்ய வேண்டியதுன்னு அர்த்தம். ஆனா கண் தெரியாதவர் வந்து சலுகை கேட்பதுல இருந்து என்ன தெரிகிறது? இது வலியுறுத்தப்பட்ட விஷயம், கடமையான விஷயம்னு தெரியுதா இல்லையா? பள்ளியில் வந்து தொழுகிறது. அதனாலதான் அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரை எனக்கு மட்டும் அனுமதி கொடுங்க, எனக்கு கண்ணு தெரியாது. சரி உனக்கு அனுமதி கொடுக்குறான் போன்ட்டாங்க. பிறகு என்ன நினைச்சு தெரியல, அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து வகி வந்துருச்சான்னு தெரியல, கூப்பிடுறாங்க, அவர் கூப்பிடுங்க, அவருக்கு அந்த கண்ணு தானே தெரியல, காது கேட்குது இல்ல. ஆமா, வாங்க சத்தம் விழுகுதா காதுலன்றாங்க. அன்னைக்கு மைக்கு வேற இல்ல, அந்த காலத்துல மைக்கு இல்லாத காலத்துல இதை கேட்கறாங்க. அப்ப என்ன கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா? இவருடைய வீட்டுக்கும் பள்ளிக்கும் மிக நெருக்கத்தில் இருக்கிறார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல விழுகுதா பாங்கு சத்தம் அப்படி கேட்கறாங்க. அல் தஸ்மா அன்னிதா, பாங்கு காதில விழுகிறதா அப்படி கேட்கறாங்க. விழுகிறது யார சொல்லலாம் சாஜித், அப்படியானால் நீ தொழுகைக்கு வந்து சேருங்கிறாங்க, ஜமாத்துக்கு வந்து சேருங்கிறாங்க. கண்ணு தெரியாதவருக்கு இந்த சட்டங்க. நம்ம கண்ணு தெரியாம ஜமாத்துக்கு வராம இருக்கிறோம். நமக்கெல்லாம் 1000 காரணம் இருக்குது, புரிஞ்சுங்களா? அது சரியில்லை, இது சரியில்லை, வயிறு வலி, தலைவலி, தூக்கம், வியாபாரம், தொழில், நான் ஆட்டோ ஓட்டுறேன், களைச்சு போயிடுறேன், நான் தூங்கிடுறேன், எல்லாரும் போய் சொல்ல முடியுமா?
அல்லாட்ட போய் நான் நினைச்சது ஏப்பா தொழுகலை பட்ஜெட் தொழுகைக்கு வந்து சேரலன்னு சொல்லி ஒரு கணக்கு லிஸ்ட் எடுத்து போட்டோன்னே நான் வந்து ஃபுல்லா ரவுண்டிங்ல இருந்தேன். நைட்டு 9 மணிக்கு தான் வண்டியை கொண்டு நிப்பாட்டினேன். நான் தூங்கிட்டேன். அதனால வரல. இந்த கணக்கு நம்மகிட்ட செட் ஆகும், ஜமாத்துல செட் ஆகும், அல்லாட்ட செட் ஆகுமா? ஆனா அதுக்கு தகுந்த அப்படின்ற தொழிலே அமைச்சுக்கணும்னு மார்க்க சொல்றது. தொழுகைக்கு இது முடியும். தொழுகை செய்த வச்சுட்டு முதல் விஷயம் தொழுகை, அப்புறம் தான் தொழில். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு அடுத்து தொழுகை இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் தொழிலை வச்சிருக்கிறோம், பிறகு தொழுகை வச்சிருக்கிறோம். அப்படி வைக்கல இஸ்லாம். முதல்ல தொழுகையை வச்சுட்டு அப்புறம் தொழிலை வைக்குது. அதுக்கு தகுந்தாமல் நம்ம நம்முடைய வியாபாரம், வணிகம், கொடுக்கல் வாங்கல் அனைத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லுது. இந்த சாக்கு போக்கெல்லாம் எங்க அல்லாத பலன் நிக்காது. நாம வேணா பேசிக்கலாம். என்னாண்டு நான் வந்து ரொம்ப களைச்சு போயிட்டேன், நான் உழைச்சு போயிட்டேன், நான் வளைச்சு போயிட்டேன், எதையாவது ஒண்ணு சொல்லலாம். ஆனா அல்லா இடத்துல செல்லுமா? அல்லாட்ட செல்லாது. அதனால கண் தெரியாத சஹாபிக்கு கிடைச்சிடாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொஷத்து கொடுக்கறதுக்கு, அனுமதி கொடுக்கறதுக்கு கிடைச்சிடாங்க ரசூலுல்லாஹ் மறுக்கிறாங்க, முடியாதுங்கிறாங்க, வந்து தொழுங்கிறாங்க. அதுலயும் ஃபஜ்ர் இஷா சொல்லவே வேண்டாம், ரொம்ப பாரமா இருக்கும். அப்ப கூட என்ன செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முனாஃபிகீன்களுக்குத்தான் அது பாரமாக இருக்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நயவஞ்சகர்களுக்கு தான் ஃபஜ்ர் தொழுகையும் இஷா தொழுகையும் பாரமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தொழுகையையும் பொறுமையையும் கடைபிடித்து அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். மனக்கட்டுப்பாடு, அதுக்கு பேர் தான் பொறுமை. தொழுகை அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்க நினைச்சீங்கன்னா நீ நினைச்சி எந்த பிரச்சனை இருந்தாலும் பொறுமையா இரு, பொறுமையை கையாளு, சபரோட இரு, தொழுகையை கடைபிடி, பிறகு அல்லாஹ்ட்ட கேளு. சும்மா வந்து இல்லைங்க, அல்லாஹ் ஒரு துவாவை கபூல் செய்யறதா இருந்தா இந்த ரெண்டு விஷயம் நமக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சபர் வேணும். ரெண்டாவது விஷயம் தொழுகை வேணும். தொழுகையின் மூலமாகவும் சபரின் மூலமாக நீங்க நினைச்சு அல்லாஹ்விடத்துல நீங்க வந்து இஸ்தியானத் உதவி தேடுங்கள். இன்னஹால கபீரத்துன், ஆனா பெரிய விஷயம் இது ரெண்டும். அல்லாஹ்வே பெரிய விஷயம் சொல்றான் நமக்கு. யாருக்கு? இல்லாத ஹாசின், உள்ளட்சம் உடையவர்களுக்கு தவிர மற்றவங்களுக்கு எல்லாம் பெரிய விஷயங்கிறான். அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறவங்க கிட்ட, பணிவு இருக்கிறவங்களுக்கு கிட்ட அல்லாஹ் இதமா நான் அடிமைங்கிற அந்த பணிவு யாருக்கு இருக்குதோ அந்த ஹாஷியன்களுக்கு மட்டும்தான் அது லேசான விஷயம், மற்றவங்களுக்கு எல்லாம் பாரம். இன்னஹால கபீரத்துன் இல்லாத ஹாஷியின், குஷு இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான், உள்ளட்சமும் பணிவும் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அது சின்ன விஷயம், மற்றவங்களுக்கு எல்லாம் பெரிய விஷயம் அப்படிங்கிறான். அப்ப உள்ளட்சம் யாருக்கு கிடையாது? முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்களுக்கு கிடையாது. வெளிவேஷம் போடுறவனுக்கு எல்லாம் பணிவும் இருக்காது, அச்சமும் இருக்காது. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஜ்ர் தொழுகையும் இஷா தொழுகையும் பாரம் யாருக்கு? முனாஃபிகீன்களுக்கு. வெளியில முஸ்லிம் மாதிரி காட்டுறாங்களே அவங்களுக்கு பாரம். அதுல எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு தெரியுமா? ஃபஜ்ர்லயும் இஷாலையும் அதை மட்டும் அறிந்து கொண்டால் லஅதௌஹுமா ஹபுவன், அந்த ரெண்டு தொழுகைக்கும் அவர்கள் தவழ்ந்தாது வந்து சேர்த்து விடுவார்கள். கால்ல முட்டிய குழந்தை எப்படி நடந்து வருது அந்த மாதிரி தவழ்ந்தாவது என்ன செஞ்சிருவாங்க, அந்த ஜமாத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி நம்ம நிலைமை அப்படியா இருக்கு, தமிழ் தவற நிலைமையிலயா இருக்குது. வண்டி எடுத்து ஆட்டா எடுத்து ஒரு அம்தான் வந்துடலாம், வந்து சேர்ந்துடலாம். ஆனா அப்படின்னா கூட வரமாட்டோம். ஏன்? நாங்க பயங்கரமா உழைக்கிறோம்ல, பாடுபடுறோம்ல, குடும்பத்துக்கு உழைச்சு போட்டாலே சொர்க்கத்துக்கு போயிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி நினைப்பு. ஆனா தப்பிக்க முடியாது. முதல் கேள்வி தொழுகை, இரண்டாவது கேள்வி ஜமாத்தாக தொழுதாயா என்கிற கேள்வியும் இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் இந்த சமூகத்துடைய மக்கள்? என்ன பதில் நம்மிடத்துல இருக்கிறது? எண்ணி பாருங்கள். அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லியாக வேண்டும். முதல் கொஸ்டின்லயே அவுட்னு சொன்னா அடுத்து மாட்டிக்குவோம். ரசூலுல்லாஹ் நம்ம பயப்படுத்துறாங்க, அச்சுறுத்துறாங்க. அல்லாஹ்விடத்துல முதல் விசாரணையே தொழுகதா? அதுவும் ஜமாத்தோட தொழுகை பத்தி கேள்வி இருக்குது. ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை இது. வர்க்கவும் மாறாக்கி ருக்கு செய்வோரோடு சேர்ந்து ருக்கு செய்ய நல்லா சொல்லிவிட்டான். அதனால தப்பிக்கவே முடியாது. ஜமாத்துக்கு போனமா இல்லையாங்கிற கணக்கு அல்லாஹ்விடத்திலே சொல்லியே ஆக வேண்டும், அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும், இல்லாவிட்டால் தப்ப முடியாது. இது திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. புரிஞ்சுங்களா? அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லியாக வேண்டும். எந்த ஊர்ல வந்து ஜமாத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தொழுகை நடக்கலையோ, ஜமாத்து தொழுகை நடக்கலையோ, அந்த ஊர் மீது ஷைத்தானுடைய ஆதிக்கம் இருக்கும் என்று சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூ தாவூதிலே ஹதீஸ் இருப்பதை பார்க்கிறோம்.
அதனால தொழுகை ஜமாத்துடைய தொழுகையில நாம் அசட்டை காட்டுபவராக இருக்கக்கூடாது. 27 நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜமாத்துக்கு வந்து சேர்ந்தாக வேண்டும். முனாஃபிக்கினுடைய லிஸ்ட்ல இருந்து நம்ம வெளிவரணும் என்று சொன்ன நாம் ஜமாத்துக்கு வந்து சேர்ந்தாகணும். நரகத்துடைய விடுதலையும் நிஃபாக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சக தன்மையிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொன்னால் எங்கள் ஜமாத்தோடு தொழுங்கள் என்று சொல்லி சொல்லி காட்டியிருக்கிறாங்க. ஜமாத்தா தொழுதால ஈமானுடைய லிஸ்ட்ல வந்து சேர முடியும், மூமின்களுடைய லிஸ்ட் வர முடியும். இல்லாட்டி முனாஃபிக்குடைய லிஸ்டுக்கு போயிருவீங்கன்னு சொல்றாங்க. வராத்து மினன் நிஃபாகி வராத்து மினன் நார், நெருப்பிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், அதே போல நயவஞ்சக தன்மையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க ஜமாத்துடைய தொழுகை விஷயத்துல. அதனால தப்ப முடியாது, நாம் அஞ்ச வேண்டும், நாம் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். தொழுகை அது மூமின்கள் மீது விதிக்கப்பட்ட நேரம் குறிக்கப்பட்ட கடமை. எப்பவாவது தொழுகிறது. 27 மடங்கு யாருக்கு? 6:15 தொழுகிற ஆளுக்கு இல்ல, 2:45 போய் தொழுகிற ஆளுகளுக்கு இல்ல, 5:45 தொழுகிற ஆளுக்கு இல்ல, மகரிப் வந்து 6:45 தொழுகிற ஆளுக்கு அல்ல. அந்த ஜமாத்தோட வந்து தொழுகிறவர்களுக்கு தான் அந்த 27 மடங்கு நன்மை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் பல பேத்துக்கு தொழுக 6:15 தான். எந்திரிச்சு சாவகாசமா வச்சிரு தொழுகிறது. நம்ம தௌஹீது நம்மள உச்சத்துக்கு போயிட்டாங்க, நம்மள சொர்க்கவாசின்னு ஏற்கனவே நமக்கு மன்மாயா நற்செய்தி சொல்லப்பட்ட மாதிரி ஒரு நினைப்பு நமக்கு. நான் தௌஹீதுக்கு வந்துட்டேன், நான் இந்த கொள்கையில இருக்கிறேன் அப்படின்னா நான் ஃபஜ்ர் 6:15 தான், எனக்கு லொஹர் எனக்கு 2:45 தான் அப்படின்னு சொல்லி நாம இருக்க முடியாது. மற்ற நேரங்களுக்கு நீங்க தொழில் விஷயமா நீங்க வெளியில போகலாம், ஆனால் ஃபஜ்ர் விஷயத்துல நீங்க யாரும் தப்ப முடியாது, எல்லாம் வீட்டுலதான் இருப்பீங்க. யாரும் காரணம் சொல்ல முடியாது, நான் ஃபஜ்ருக்கு அந்த அங்கிட்டு போயிட்டேன் இங்கிட்டு போயிட்டேன் அந்த வேலை சொல்ல முடியாது. ஏன்? ஒரே ஒரு வேலை, நமக்கும் நம்முடைய பெட்ஷீட்டுக்கும் சைத்தானுக்கும் இடையில தான் போர் நடந்துட்டு இருக்கோங்க. புரிஞ்சுக்கல? நம்ம பெட்ஷீட்டும் சைத்தான் ரெண்டு சண்டை நடக்குது. சைத்தான் சொல்லுவான், அலைக்க உனக்கு நீண்ட நெடிய நேரம் இருக்கிறது, நன்றாக தூங்கு என்று சொல்லி சைத்தான் உபதேசம் செய்கிறான். அவனுடைய சிஷியனாக சரிங்க வாத்தியாரே அப்படின்னு சொல்லி நல்லா பொத்தி படுத்திருக்கிறார். நம்ம 3 முடிச்சு சைத்தான் மண்டையில போடுறான். ராத்திரி படுக்கும் போது 3 முடிச்சு போட்டு விட்டுறான். எவன் பதிலுடைய சத்தம் கேட்டு எந்திரிச்சு அல்லாஹ் நினைவு கூர்ந்து ஒழு செஞ்சு தொழுகிறாரோ அவருக்கு தான் அந்த 3 முடிச்சு அவிழும். இல்லாட்டி அந்த 3 முடிச்சால முட்டாள போனேன் அப்படிங்கிற மாதிரி சைத்தான் போடுற ஒரு 3 முடிச்சு இருக்குது. அந்த 3 முடிச்சு அவிழ்க்கப்படாமலேயே இந்த சமூகம் இருந்தால் நாளை அந்த முடிச்சோடு தான் நாம் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டி இருக்கும் என்ற அச்சத்தோடு நாம் இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கூட்டுத் தொழுகையினுடைய சிறப்பு, அதனுடைய முக்கியத்துவம், அதனால் ஏற்படுத்தக்கூடக்கூடிய சமூக பயன்பாடுகள் இவற்றையெல்லாம் முதலாவது உரையிலே நாம் கண்டோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணை உள்ளவனாக இருக்கிறான். அந்த கருணையை காட்டுவதற்கு நாமும் சில காரியங்களை செய்தாக வேண்டும். அல்லாஹ் கருணையாளர் என்று சொன்னா எல்லாத்துக்கும் கருணை காட்டுறது இல்லை, சில காரியங்களை எல்லாம் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நாம் புறப்பட்டு போய் அல்லாஹிடத்திலே அவன் கருணையை தா என்று கேட்பதற்கு நமக்கு தகுதி வேண்டும். முதல்ல அந்த தகுதியை நாம் வளர்த்துக் கொள்ளணும். அந்த தகுதி என்ன அப்படின்னு கேட்டா, அவன் கடமையாக்கிய விஷயங்கள் நம்ம கருத்து இருக்கும். நமக்கு சுன்னத்து உபரி அதிகபட்சமாக விட்டுருவோம். இந்த பரந்த விஷயத்திலேயாவது நமக்கு கொஞ்சமாக ஈடுபாடு இருக்கணுங்க. அல்லாஹ்வுடைய கருணைக்கு தேவையில்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாத்துக்குமே அல்லாஹ்வுடைய கருணை தேவை. எனக்கு அல்லாஹ்வுடைய கருணை தேவையில்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு தேவையில்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்த கூட சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அவன் ஆணவக்காரன் அர்த்தம், அவன் நரகவாசின்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய அன்தும் ஃபுகரா வல்லாஹு கனியு அன்துமுல் ஃபுகரா, அல்லாஹ் தான் கனி, அவன் தான் தன்னிறைவுடையவன், தேவைகள் இல்லாதவன். ஆனால் அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் எல்லோருமே அல்லாஹ் இடத்துல தேவையாகக்கூடியவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நாம என்ன செய்ய, அல்லாஹ் இடத்துல போய் கையேந்துவதற்கும் உதவி கேட்பதற்கும் நமக்கு சில தகுதி வேண்டும். அந்த தகுதி என்ன? உன் கட்டளைக்கு நான் கட்டப்படுகிறேன், உன் கடமைகளை நான் நிறைவேற்றுகிறேன் லெவல்ல நாம இருந்தோம் என்று சொன்னாக்க அல்லாஹ்வுடைய கருணைக்கு நாம் இலக்காக முடியும். இல்லாட்டி கருணைன்னு உட்காந்துக்க வேண்டியதுதான். புரிஞ்சுக்கல? நமக்கு அல்லாஹ்வுடைய கருணைக்கு அதுவும் 1 மடங்கு மட்டும் தான் துனியால, 99 மடங்கு மறுமையில காத்துக்கிட்டு இருக்கு.
இந்த ஒரு மடங்கு எல்லாருக்குமே இருக்கு. காஃபிருக்கு கிடைக்கும், மூமினுக்கு கிடைக்கும், இல்ல முனாஃபிக் கூட கிடைக்கும். 99 மடங்கு கருணை மூமீன்களுக்காக, தன்னுடைய நல்ல அடியார்களுக்காக வேண்டி அல்லாஹ் வைத்திருக்கிறான். 99 புரிஞ்சுங்களா? அந்த 99 நம்ம கணக்குல வச்சு அந்த ரஹமத்து நமக்கு வேணும். இங்க கிடைக்காம போன பிரச்சனை ஒண்ணு இல்லை. இந்த ஒரு மடங்கு கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம், அது பிரச்சனையே கிடையாதுங்க. நாளைக்கு அல்லாஹ் நம்ம மேல கருணை காட்டணும்னா பெரிய மடங்கு 99 ரஹமத் சதவீதம், 99%. அதுக்கு வேணும்னு சொன்னா கொஞ்சமாவது கடமைகள் விஷயத்தில் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும், அக்கறை காட்ட வேண்டும். இல்லாவிட்டால் நாம் அந்த 99 மடங்கு ரஹமத்தை இழந்து விடுவோம் என்கிற அந்த அச்சத்தோடு நாம் செயல்பட வேண்டும். வாஹ்ரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.